வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, என்மேல் விழுந்த மழைத்துளியே கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்ன விளையாடுறீங்களா? முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தங்கூட என் படிப்பு பத்தி, மத்தத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் செய்து, டிசைட் செய்து, அதுக்கேத்தபடி என் லைஃப்ப லீட் செய்யணும்னு எனக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு? அவளை திரும்பி பார்த்தான் சரித்திரன். நல்ல கேள்வி. அவனுக்குத்தான் அவளை பிரிந்திருக்க முடியவில்லை. அதற்காக அவளுக்குமாக இவன் ஏன் முடிவெடுத்தான்? உண்மையிலேயே ஏதாவது லூசு கோஷ்டி வீட்ல செய்துட்டு இருக்கா? அப்பா இப்படி செய்யவே மாட்டாங்க சரண். இது யார் அரேஞ்ச்மெண்ட்? எப்படியும் அப்பா ஒத்துக்க மாட்டாங்களே. ஒருவேளை இப்போ என்கேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் இயர் மேரேஜ்னு சொல்வாங்களோ? பயமா இருக்கேப்பா. ஹேய், அப்படியெல்லாம் வீட்ல யாரும் வெயிட் செய்துட்டு இல்ல. தென் தேவையில்லாத பேச்சு, இந்த டாபிக்கை விட்டுடலாம். ம். இப்ப எங்கேயும் வெளியே போறோமா? என்ன விஷயம் சரண்? இதுவரை எங்கு அழைத்து சென்றாலும் ஒரு காரணம் சொல்லி இருப்பான். அந்த பர்த்டே செலிப்ரேஷனை தவிர அனைத்தும் நட்பு என்ற அளவிலான காரணமாய் கூட இருக்காது. காரணம் இருந்தா தான் என் கூட வருவியா ஷாலு? அழுத்தம் திருத்தமாய் கேட்டான் சரித்திரன். அப்படின்னா? அவளின் மொழியும் விழியும் மாறிவிட்டது. அவனுக்கும் புரிகிறது. என் கூட வரணுங்கிற காரணத்துக்காக மட்டுமா நீ வரமாட்டியா? ஸோ அந்த லூசு கோஷ்டி வீட்ல வெயிட் செய்யலை. இங்க கார்லயே இருக்குது. கோபத்தில் அவள் விழிகள் சிவந்து கொண்டு போனது. ஷாலு, ஜஸ்ட் ஸ்டாப் தி கார். அவள் கத்தவில்லை. ஆனால் கடின இரும்பின் இறுக்கம் அதில். ஷாலுமா தன் மொபைலை எடுத்தாள். எண்ணெய் அழுத்தினாள். அப்பா, இங்க ஆரவோட மாமா பையன் சரித்திரன். அவள் மொபைல் பறந்து போய் தூர விழுந்திருந்தது. தட்டி விட்டிருந்தான் சரித்திரன். இவனை பற்றி அவள் தந்தையிடம் ஏடாக உடமாக எதையாவது சொல்லி வைக்க நிரந்தரமாய் முறிந்து போவது எத்தனை சுமூக உறவுகளாயிருக்கும்? உன்னை நம்பி என் பொண்ணு அனுப்பினேனடா. தன் தம்பியிடமே சண்டை போட்டு போய்விடுவாரே அவளது அப்பா. அதோடு இவளது இவளை மனம் உணர்ந்து வரும் வேளை திருமணத்திற்கு வழியின்றி அல்லவா போய்விடும். காரை நிறுத்தினாள். ஷாலு, எதுக்கு இப்ப இவ்வளோ கோபப்படுற? ஏன் இவ்வளோ அவசரம்? என்ன விஷயம்னு சொல்லு. பேக்குடன் வேகமாக கதவை திறந்து இறங்கியவள் காருக்குள் கிடந்த மொபைலை குனிந்து எடுத்தாள். ஷாலு, ப்ளீஸ், எதனாலும் கார்ல ஏறு. வீட்டுக்கு போய் பேசுவோம். சாலையின் எதிர் திசையை பார்த்தாள். ஓகே, வீட்டுக்கு போய் டிராப் செய்துட்டு போயிடுறேன். பேசக்கூட மாட்டேன். ப்ளீஸ் கார்ல ஏறு. தூரத்தில் வந்த ஆட்டோவிற்கு கை காட்டினாள். ஷாலு, திஸ் இஸ் டூ மச். எது? இவ்வளவு நாள் நீங்க நடிச்சீங்களே, அதுதான் டூ மச். நான் இப்பவும் உண்மையாத்தான் நடந்துக்கிறேன். ஐ எம் நாட் ஆக்டிங். அவள் கண்ணில் நீரும் அதனோடு நீள ஆழம் காண முடியாத பெருவலியும் பெருத்த ஏமாற்றமும். அவள் கண்ணீரை கண்டவுடன் தடுத்து எதையும் சொல்லவும் தோன்றவில்லை அவனுக்கு. வந்து நின்ற ஆட்டோவில் ஏறி சென்றே விட்டாள். ஷாலு என்ற ஷாலோம். ஷாலோம் என்றால் சமாதானம் என்ற பொருள். ஆனால் அவனது சமாதானத்தை அடித்து நொறுக்கிவிட்டு போயிருந்தாள் அவள். ஆட்டோ பார்வையில் இருந்து மறையும் வரை அதையே பார்த்து கொண்டிருந்தான் சரித்திரன். 1 மணி நேரம் செல்லவும் அத்தைக்கு அழைத்தான். அவள் வந்து சேர்ந்து விட்டாளா என அறிய. அப்பொழுது மட்டுமல்ல, அடுத்து சில மணி நேரம் தாண்டியும் சென்று சேரவே இல்லை ஷாலு. அவளது மொபைலோ ஸ்விட்ச் ஆஃப் என்றது. அதை சிதற அடித்ததே இவன்தானே. அவள் எங்கே? 1990ஆம் ஆண்டு. சொன்னதைப் போல் உடனடியாக மலர்விழியை சென்னைக்கு அழைத்து வந்து விட்டான் வசீகரன். நாங்க ஃபர்ஸ்ட் போய் செட்டில் ஆகிடுறோம், அப்புறமா நீங்க வாங்க என சொல்லும் மாப்பிள்ளையின் மொழி மீறி மலர்விழியின் பெற்றோர் தனி குடித்தனம் வைக்க, நாங்கள் வருவோம், அதுதான் முறை என்று எப்படி சொல்ல முடியும்? வசீகரனுக்கு யாரும் எதையும் சொல்லி மலர்விழியை நோகடிக்க கூடாது என்பதே குறிக்கோளாக இருந்தது. தன்னோடு அழைத்து போய்விட்டான். அங்கு வீட்டிலும் அனைத்திற்கும் வேலையாட்கள். பகல் பொழுதிலும் 2 முறையாவது வீட்டுக்கு வந்து அவளை பார்த்துவிட்டு போய்விடுவான். அவள் பொழுதுபோக்கிற்கென புத்தகங்கள், தொலைக்காட்சி, விசிஆர், கேசட்ஸ், மியூசிக் சிஸ்டம் என அனைத்தையும் கவனித்து செய்தான். மாலையானால் கண்டிப்பாக அவளை எங்காவது அழைத்து சென்று விடுவான். அவனை மறுக்க முடியாமலும் மனதை அடைத்து கொண்டு வரும் எதிர்காலம் குறித்த கேள்விகளிலிருந்து
தப்பிக்க எண்ணியும் மலர்விழியும் அவனோடு வெளியே சென்று வந்தாள். ஆனால் மனவலிதான் குறைய மறுத்தது. மிகவும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள் மலர்விழி. மீண்டும் தன் படிப்பை தொடர்வதென. இப்பொழுதே இவளுக்கென தாறுமாறாக செலவு செய்து கொண்டிருக்கிறான் வசீகரன். ஆக அவனை இன்னும் அதிகமாக செலவு செய்ய விடக்கூடாது என நினைத்தவள் தன் நகைகள் சிலவற்றை விற்று கொள்ளலாம் எனவும் எண்ணிக்கொண்டாள். அதனால் சற்று திடமாகவே அன்று இரவு உணவின் போது வசீகரனிடம் தன் படிப்பு பற்றிய எண்ணத்தை சொன்னாள். நான் படிக்கலாம்னு இருக்க ஏதாவது காலேஜில். அவள் சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கவில்லை அவள். சு என்றபடி எழுந்து போய்விட்டான் அவன். இவளுக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. எதிலும் அவன் அவளை அலட்சியப்படுத்துவதே கிடையாது. அப்படி இருக்க எப்ப பாரு அல்ட்ரா மாடர்ன் தாட்ஸ். ஒண்ணுல கூட நம்ம ஒரு பொண்ணுங்க மாதிரி நார்மலா இருக்க மாட்டியா? அவள் கண்களில் நீர் கோர்க்க ஆரம்பித்திருந்தது. எனக்குன்னு ஏன்தான்? அதற்கு மேல் அவன் சொல்லிய எதுவும் அவள் காதில் விழவில்லை. படிக்கட்டில் இறங்கி வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாள் அவள். கேட்டை திறந்து கொண்டு வெளியே கண் காணாத தூரத்திற்கு போக வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் அவனது ஒரு வார்த்தை பொறுக்காமல், இவள் இப்படி போய்விட்டால் அடுத்து இவளை தேடி அலைய அவன் அனுபவிக்கும் பாடு எவ்வளவா இருக்கும்? தோட்டத்தில் இருந்த முல்லை கொடிக்கு கீழாக முட்டு கட்டி அமர்ந்து கொண்டாள். கண்ணில் தாரை தாரையாக நீர். தன் மடியில் தன் முகம் புதைத்து நடந்த அனைத்தையும் நினைத்து அழுது அருகில் அரவமுணர நிமிர்ந்து பார்த்தாள். அருகில் அவனும் அமர்வது புரிந்தது. சாரிடாமா, ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல. வெரி சாரிப்பா. இவளது தலை நோக்கி நீண்ட கையை தடை செய்து தன்னோடு வைத்து கொண்டான். எப்பவும் உன்னை அழ வைக்கிறது என் வேலையா போச்சு. அவன் எதை நினைத்து சொல்கிறான் என புரிந்தாலும் அவனே அறியாத வேறு ஒன்று கூட புரிகின்றது அவளுக்கு. தனக்கு எது வேண்டும் என்றாலும் பிடிவாதம் பிடிப்பதும் கோபத்தில் வெடிப்பதும் கூட இவள் செய்வாள். ஆனால் அழுகை, அது இவனிடம் மட்டுமே அல்லவா முணுக்கென்று முன் வருகிறது. முதல் நாளில் அழுத விஷயம் இயல்பு, ஏமாற்றம், இக்கட்டான நிலை. ஆனால் இன்று இதேபோல் பாதி பேச்சில் அப்பா எழுந்து சென்றிருக்க வேண்டும். கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து 3 நாள் மூலையில் உட்கார்ந்து 3 வேளையும் உண்ணாவிரதம் இருந்து இவனிடம் உரிமை இல்லை என்று நினைப்பதால் இவள் இப்படி நடந்து கொள்கிறாளோ? இவள் வெளியே போனால் அவன் தேடி அலைந்து தவிப்பானே என எண்ணம் வந்தது. ஞாபகம் வருகிறது. பயம் போன்ற ஒரு உணர்வு அவளுள். அவனை திரும்பி பார்க்கிறாள். சாரிம்மா, ப்ளீஸ் சாப்பிடுவாயா? நம்ம ஃபேமிலியில பொண்ணுங்க யாரும் மேரேஜ் ஆன பிறகு படிக்க மாட்டாங்கள்ல, அதான். சரி, உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம். வீட்டில் இருந்தா ரொம்ப. சரி விடுங்க, உள்ள வாங்க. அவளோடு அவனும் வீட்டிற்குள் வருகிறான். சாப்பிட ப்ளீஸ். கோபமெல்லாம் இல்லை, பட் நிஜமாவே பசிக்கல, தூங்குறனே. அவளது அறையில் போய் படுத்து கொண்டாள். மறுநாள் காலையில் அவளை பார்த்ததும் அவன் கேட்ட முதல் கேள்வியே பக்கத்து ஸ்கூல்ல டீச்சிங் போஸ்ட் ஓப்பனா இருக்குது, ஜாயின் பண்றியா என்பதுதான். நம்ம ஃபேமிலியில நிறைய டீச்சர்ஸ். நீயும் டீச்சரானா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவன் கொள்கையில் நிச்சயமாக அவளுக்கு உடன்பாடு இல்லை. சொந்தக்காரங்க செய்யறத மட்டும்தான் நாமளும் செய்யலாமா? ஆனால் அவளுக்காக யோசித்திருக்கிறானே. மறுநாளே அந்த பள்ளியில் பணியில் சேர்ந்தாள். அதன் மூலமே அவளுக்கு காதலை அறிமுகப்படுத்திய அந்த மாயக்காரனையும் அவள் கண்டே விட்டாள். ரேயாவுக்கு எங்கு எத்திசை நோக்கி ஓட வேண்டும் என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் ஓடிக்கொண்டிருந்தாள். இதற்குள் ஆம்னியில் இருந்து 2 தடி மாடுகள் இறங்கி வேறு இவளை துரத்துகிறது. சாலையின் வலப்புறம் தெரிந்த சந்தில் நுழைந்து மீண்டும் அடுத்து இடப்புறம் தெரிந்த தெருவில் நுழைந்து மூச்சை பிடித்து கொண்டு ஓடினாள். என்னதான் அவள் அத்லெட்டாக இருந்தாலும் ஆம்னி அவளை பிடிக்க எவ்வளவு நேரமாகும்? ஆனால் இப்பொழுதுக்கு ஆம்னி சத்தம் கேட்கவில்லை. ஆனாலும் இடம் தெரியாத பகுதியில் இவள் ஓடியே தப்பிவிட முடியுமா? அந்த தெருவில் நுழைந்ததும் கண்ணில் பட்டது சற்று தொலைவில் வலது ஓரமாக ஒரு சுவர் புறமாக நின்றிருந்த கார். சாலையில் சிறுக கசிந்த வெளிச்சத்தில் பளபளக்கிறது அப்புதிய கார். அதன் பக்கவாட்டில் ஒளிந்து கொண்டால் இருட்டாக இருந்தது அவ்விடம். 1000ல் ஒரு வாய்ப்பாக காரின் டிரைவர் யாராவது இருந்தால் இவளுக்கு அது லைஃப் லைன். இந்த ஆம்னி இந்த தெருவில் நுழையும் முன் இவள் அந்த காரை போய் சேர்ந்து விட வேண்டும்.
ஆடி கார் உரிமையாளர் ஏதாவது ஷாப்பிங் போயிருக்க டிரைவர் காரில் காத்திருக்கலாமே. அருகில் சென்று விட்டாள். காரில் மனித அரவமே இல்லை. இருந்தாலும் இங்கு ஒளியலாம். காரின் டிரைவர் இருக்கை கதவுக்கு பக்கத்தில் போய் பம்மினாள். இருள்தான். இருந்தாலும் ஆம்னி இங்கு வந்தால் வெளிச்சத்தில் இவள் வெளிப்படுவாளா? இருதயம் வாய் பகுதியில் துடிக்கிறது. பயம், பயம், பயம். இவளது இதயத் துடிப்பின் சத்தமே முரசு போல் அரைந்து இவளை காட்டிக் கொடுத்து விடுமோ? இதற்குள் காலடியில் காலடி சத்தம். இதற்குள் சாலையில் காலடி சத்தம். கேன்வாஸ் ஷூக்கள் தரையில். சற்றே வேகமாக எதையோ தேடியபடியே ஓடி வரும் சத்தம். அந்த குடிகார தடியனில் எவனோ ஒருவன் இந்த தெருவில் நுழைந்து விட்டான். பிரிந்து பிரிந்து தேடுகிறார்களா? அல்லது இவன் பின் அடுத்தவன் வருவானா? இது என்ன குழந்தைகள் ஆடும் கண்ணாமூச்சி ஆட்டமா? எதை நம்பி இங்கு இவள் ஒளிந்தாள்? ஏசப்பா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்பொழுது எழுந்து ஓடலாமா? காலடி சத்தம் மிக அருகில் கேட்கிறது. இப்பொழுது எழுந்து ஓடுவதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. ஒரு விதமான நிசப்தம். ஆம்னி இவள் இத்தெருவில் நுழைந்த முனைக்கு எதிர்முனையில் இருந்து இப்பொழுது தெருவுக்குள் நுழைகிறது. திடுமென அவளுக்கு பின்னிருந்து அவள் வாயை பொத்தி பின்னோடு இழுத்தது ஒரு கை. ஷாலு வந்துவிட்டாளா என சரித்திரன் அழைத்து கேட்கும் வரையும் ஷாலுவின் சித்தப்பா வீட்டில் எல்லாம் இயல்பாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஒருவித சந்தோஷ எதிர்பார்ப்பும் கூட. அவர்களுக்கு சரித்திரன் ஷாலு இருவருமே தங்கள் பிள்ளைகள் போலத்தான். அவர்கள் காண வளர்ந்த குழந்தைகள். சரித்திரன் கூப்பிட்டு கேட்டதாலேயே ஷாலுவின் பதில் என்னதா இருந்திருக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்து போனாலும் அது இறுதியான முடிவல்ல என்றும் அவர்களுக்கு தோன்றியது. தன் தகப்பனுக்கு பயந்து மறுத்திருப்பாள். அவளது தந்தையே சரித்திரனை மணமகனாக சொல்லும்போது அவள் சம்மதித்து விடுவாள் என்றுதான் எண்ணினர். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர்களுக்கும் பதற்றம் பிடித்து கொண்டது. எத்தனை டிராஃபிக் என்றாலும் இங்கு வந்து சேர இத்தனை நேரமா? அவள் மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப் எனவும் அடுத்து என்ன என யோசிக்க ஆரம்பித்து விட்டனர். ஹாஸ்டலுக்கு 3 மணிக்கு மேல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உள்ளே செல்ல முடியாது. வெளிகேட்டை லாக் செய்து விடுவர் என்பதால் அவள் அங்கு போயிருக்க வழி இல்லை என அனைவருக்கும் தெரியும். எங்கும் தனியாக செல்லும் பழக்கம் இல்லாதவள் எங்கு சென்றிருக்க முடியும்? இருந்தாலும் ஒரு யூகத்தில் அவளுக்கு பிடித்த இடம் என பீச்சிற்கு சென்று தேடினான் சரித்திரன். தேடாமல் எப்படி இருப்பதாம்? சித்தப்பாவோ சர்ச்சுக்கு அவளை தேடி சென்றார். ஆனால் அலைந்து திரிந்ததுதான் மிச்சம். அவள் எங்கும் இல்லை. அவள் எங்கு சென்றிருந்தாலும் பத்திரமாக இருந்தாள். இதற்குள் அடுத்தவர் எண்ணிலிருந்தாவது அழைத்திருப்பாளே. சித்தப்பா வீட்டில் தேடுவார்கள் என்று கூடவா அவளுக்கு தெரியாது? சித்தப்பாவோ கோபத்தில் மகள் தன் அப்பா வீடு கிளம்பி விட்டாளோ என்று எண்ணத் தொடங்கிவிட்டார். அப்படி அவள் இடையில் போய் நின்று சித்தப்பா வீட்டிற்கு வரும் சரித்தன் இப்படி செய்தான் என்று அவள் தன் அப்பாவிடம் சொன்னால் ராஜ்குமார் தன் தம்பியை குறித்து என்ன நினைப்பார்? இவர் தன் அண்ணன் முகத்தில் எப்படி விழிக்க? சரித்திரனை ஷாலுவின் பதில் ஒரு புறம் நோகடித்தால் அவளை காணவில்லை என்ற விஷயம் கொன்று குழியில் புதைத்தது. இதற்காகவெல்லாம் ஒருத்தி இப்படி கோபப்படுவாளா? பிடிக்கவில்லை எனில் பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே. இப்படி ஓடி ஒளிந்து கொண்டு எத்தனை பேரை கலங்கடிக்கிறாள் என முதலில் தோன்றிய எண்ணம் இதனால் தன் அத்தை குடும்பத்திற்குள் பிரச்சனை ஆகிவிடுமோ என்ற வேதனையை தாண்டி அவளுக்கு எதுவும் ஆபத்தோ என்ற நினைவில் அணு அணுவாக செத்து கொண்டிருந்தான் அவன். சித்தப்பா மகளை தேடி ரயில் நிலையம் செல்ல சரித்திரனோ கோயம்பேடு தனியார் பேருந்து நிலையம், திருநெல்வேலி, தென்காசி, செங்கோட்டை செல்லும் ஒவ்வொரு பேருந்தையும் ஓடி ஓடி விசாரித்தான். அம்மார்க்கமாக செல்லும் அனைத்து இரவு பேருந்துகளும் கிளம்பி சென்ற பின்னும் அவளை தான் காணவில்லை. அவளை கண்ணால் பார்த்தால் போதும் என்ற நிலைக்கு வந்திருந்தான் அவன். இனி அவளது ஊருக்கே காரில் தேடி செல்லலாம் எனவும் அவனுக்கு தோன்றத் தொடங்கிவிட்டது. பஸ் அங்கு செல்லும் முன் இவன் சென்று விடுவான். அங்குள்ள பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்தால் பிடித்து விடலாம். தெய்வமே, அவள் ஊருக்குத்தான் சென்றிருக்க வேண்டும். சித்தப்பாவிடம் மொபைலில் தன் திட்டத்தை சொல்லிவிட்டு அவன் தன் காரை தாம்பரம் நோக்கி செலுத்த தொடங்கினான். வழியில் ஏதோ தோன்ற அவள் ஹாஸ்டலுக்கு சென்றால் அதன் வெளி கேட் அருகில் அவளது பேக்கை பற்றியபடி ஒரு குட்டி உருவம். அவள்தான். அவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவளை அவனுக்கு தெரியுமே.
பெரிய கேம்பஸில் ஒரு ஓரத்தில் இருந்தது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அதுவே தனி காம்பவுண்ட் மற்றும் உயர கேட்டுடன் இருக்கும். 3 மணிக்கு மேல் மாணவியர் பாதுகாப்பு கருதி கேட் பூட்டப்பட்டுவிடும். அதன் பின் யாருமே உள்ளே செல்ல அனுமதி இல்லை. ஆக செக்யூரிட்டி கேட் பக்கத்தில் அமர்வதெல்லாம் இல்லை. ஆக மாணவியர் யாராவது வாக்கிங் என விடுதிக்குள் இருக்கும் கிரவுண்டுக்கு வந்தால் ஒழிய கேட்டிற்கு வெளியே காத்திருக்கும் மாணவியை பற்றி அறியவோ கதவை திறந்து விடவோ வழியே கிடையாது. ஷாலுவுக்கு இது தெரியும். ஆனாலும் அவள் இருந்த மனநிலைக்கு வேறு எதையும் யோசிக்க முடியவில்லை அவளால். காதல் என்பது ஒழுக்கப் பிறழ்வு, உடல் இச்சை, அருவருப்பு, பெரும் பாவ செயல், இழிநிலை, கீழ்த்தரம் என நம்பி வளர்ந்தவள் அவள். அவள் வளர்க்கப்பட்ட விதம் அது. அது மட்டுமின்றி ஆண்களுடன் பழக அனுமதிக்கப்படாத குடும்பம் மற்றும் சமூக அமைப்பில் வளர்ந்தவள் என்பதால் ஆரம்பத்தில் சரித்திரனிடம் பழகவே தடுமாறியவள்தான். ஆனால் அவன் உறவினன். அவனோடு பழக சித்தப்பாவின் அனுமதியும் இருக்கிறது என்ற உணர்வு சரித்திரனுடன் பழக அவள் மனதை அனுமதித்தது. அவன் அருகாமை, அவனுடனான நட்பு எல்லாம் பிடித்தாலும் அது உறவினர்களுக்கு இடையான உறவு நிலை செயலாகவே அவளுக்கு தோன்றி இருந்ததே தவிர வேறு விதமாக அவளுக்கு தோன்றவில்லை. இப்பொழுதோ சரித்திரன் காதலை சொன்னதும் அவன் அவளை ஆரம்பத்தில் இருந்தே கீழ்த்தரமான நினைவுடனே பார்த்திருக்கிறான், பழகி இருக்கிறான் என தோன்றிவிட்டது அவளுக்கு. நல்லவன் போல் இவளை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டான் அவன். அவளை பொறுத்தவரை முதலாக அவள் முழுதாய் நம்பிய ஆண்மகன், அவள் விரும்பி ஏற்ற நட்பு. அதுவும் கடைசியில் இதற்குத்தானா? உடைந்து போயிருந்தாள் அவள். அதோடு பெரும் அவமானமாகவும் உணர்ந்தாள். இதில் சித்தப்பாவை போய் பார்ப்பது எப்படி? ஒழுக்கமாய் ஒழுங்காய் நடந்து கொள்ளும் பொண்ணுட்ட எவன் ஐ லவ் யூ சொல்வான்? எல்லாம் இவள் அவனுக்கு கொடுத்த இடம்தானே என நினைப்பார்களோ? ஆக இவள் தனிமையில் தன்னறையில் விழுந்து கிடக்கவே எண்ணினாள். ஹாஸ்டல் கேட்டிலிருந்து கூப்பிட்டால் உள்ளே நிச்சயம் கேட்காது என தெரியும். இருந்தும் முயற்சித்து பார்த்தாள். பலன் 0. எப்படியும் இரவு தூங்க போகும் முன் இவள் தோழி பிரீத்தி வாக்கிங் வருவாள், இன்னும் 2 மாணவிகளுடன். ஆக அந்நேரம் உள்ளே போய்க் கொள்ளலாம். காத்திருக்க தொடங்கிவிட்டாள். மற்றபடி கொதித்து தவித்து குழம்பிக் கொண்டிருந்த மனதில் சித்தப்பா தேடுவார்கள் என்ற எண்ணமே அவளுக்கு வரவில்லை. தூரத்தில் அவளை பார்த்த நொடி ஆழ்ந்த சமுத்திரம் அளவு அவன் மனதினுள் அமைதி, சமாதானம், ஆறுதல் எல்லாம் சரித்திரனுக்கு தெளிவாக புரிந்தது. அவன் வாழ்வு எப்படியும் இவளோடுதான். ஆனால் அருகில் வர வர அவனுக்குள் ஏறிக்கொண்டு சென்றது கோபம். என்னதான் இருக்கட்டுமே, அவள் தன் சித்தப்பா நிலையை யோசித்திருக்க வேண்டாமா? அதோடு அவனுடன் காரில் வருவதை விட இப்படி இங்கு தெருவில் தங்குவது பாதுகாப்பானதாமோ அவளுக்கு? இந்த இடத்தில் அவளை யாரும் எதுவும் செய்ய முடியுமோ? அவள் அலறினால் கூட யாருக்கும் கேட்காதே. தண்ணி அடித்துவிட்டு வந்து ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வந்து வம்பு செய்தால் கூட என்ன செய்வாள்? ஆக என்னை பார்க்க எப்படிப்பட்டவனாக தோன்றிவிட்டது அவளுக்கு? அவன் காரை அவளும் அடையாளம் கொண்டு கொண்டு உடல் விரைத்தாள். அவளை ஒட்டி சென்று டயர் தேய பிரேக்கிட்டு நிறுத்தினான் காரை. கதவை திறந்து இறங்கியவன் அரைந்த வேகத்தில் அலறியது கதவு. கிளம்பு, உருமினான் சரித்திரன். உங்க கூட நான் ஏன் வரணும்? நீங்க யார் எனக்கு? உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. அவளும் வெட்டினாள். ஷாலு, இது கர்ஜனை. ஒழுங்கு மரியாதையா போயிடுங்க. ஐல் கால் த போலீஸ். அவ்வளவுதான். சரித்திரனின் பொறுமை எல்லை கண்டிருந்தது. அவள் பேக்கை தூக்கி பின் இருக்கையில் போட்டவன் குட்டியாய் ஒல்லியாய் இருந்த ஷாலுவை தன் மலக்கையால் இடையோடு வளைத்து தூக்கியபடி முன் கதவை திறந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து காரை சென்டர் லாக் செய்தான். அவனிடமிருந்து துள்ளி போய் அடுத்த இருக்கையில் விழாத குறையாக அமர்ந்தாள் ஷாலு. நிச்சயமாய் இப்படி ஒரு செயலை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. இப்பொழுதோ பயந்து நடுங்கினாள். என்ன செய்ய போகிறான் இவன் அவளை? சீண்டப்பட்ட ஆண் என்ன வேண்டுமானாலும் செய்வானாமே. ஏதேதோ ஞாபகம் வர மிரண்டாள். இப்படிப்பட்டவனா இவன்? ஐயோ! அவசரமாக தன் பக்க கதவை திறக்க முயன்றாள். சென்ட்ரல் லாக் காரணமாக அது திறக்க மறுத்தது. பயம் மற்றும் அதிர்ச்சியில் அவளுக்கு வாயில் சத்தம் கூட வரவில்லை. கதவோடு பம்மியவளின் முகத்திலிருந்து வேர்வை முத்துக்கள். இதற்குள் கார் அவளது கேம்பஸ் தாண்டி முக்கிய சாலை வந்திருந்தது. பறந்து கொண்டிருந்தது கார் அவன் கையில். எக்கிரும்பாய் எரிமலையாய் அவன் முகம். இவள்
பார்வை உணர்ந்தானோ, அவள் முகம் பார்த்தான் திரும்பி. அவள் பயப்பார்வை கண்டவனுக்கு அவள் எண்ண ஓட்டம் புரிய இன்னுமா ஏறியது எரிச்சல். கூடவே அவனுக்கு ஏதோ ஒரு சிறு புரிதல். போடி இவள உன்னை ஹர்ட் செய்துட்டு மீதி வாழ்க்கைக்கு நான் என்னடி செய்ய போறேன்? போ, உன்னை நான் பார்க்காமலேயே இருந்திருக்கலாம். தன் மொபைலை எடுத்து மாமாவிற்கு ஷாலுவை கூட்டி வருவதாக தகவல் சொன்னவன் அதன் பின் ஒன்றும் பேசவில்லை. சாலையை விட்டு பார்வையை திருப்பவும் இல்லை. அவன் முகத்தையே அடிக்கடி ஓரக்கண்ணால் கவனித்து கொண்டு வந்தாள் ஷாலு. அடுத்து என்ன செய்ய போகிறான் என்ற எண்ணம்தான் காரணம். சரித்திரன் தன் அத்தை வீட்டு போர்ட்டிகோவை அடையும் போது அங்கு அத்தையும் மாமாவும் இவர்களுக்காக காத்து நின்றனர். கார் நிற்கவும் விழுந்தடித்து இறங்கினாள் ஷாலு. சரித்திரனோ காரிலிருந்து இறங்காமலே பின்புற இருக்கையில் கிடந்த அவளது பேக்கை கை நீட்டி எடுத்தவன் அதை வெளியே வீசாத குறையாய் தூக்கி போட்டான். இனிமே இங்க வரமாட்டேன் அத்தை. குறைஞ்சது இவ கல்யாணம் வரைக்குமாவது சொல்லிவிட்டு யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனிக்க கூட செய்யாமல் காரை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். ஐயோ தேவனே! ரேயா மனம் அலற, மூளையோ இதயம் வெடிப்பதை உணர ஆரம்பித்த நொடி அவளை இழுத்த கை இரும்பென்றிருந்த ஒரு தோளில் சாய்த்தது. தாறுமாறான கற்பனை அவளை கொல்லத் தொடங்கிய நொடி, ஏய் முயல்குட்டி, நான்தான் என்றது மென்குரல். ஆதிக். கனவா இது? இந்த சூழலிலும் அவன் நினைவா? ஆனாலும் அவன் ஸ்பரிசம் இது கனவல்ல, நிஜம் என்றது. தன் தோளோடு சேர்த்து அவன் அவளை பிடித்திருந்த விதத்தில் அங்கிருந்த சிறு வெளிச்சத்தில் கண் உயர்த்திய அவளுக்கு தெளிவாக தெரிகிறது அவன் தாடையும் முகமும். இவள் பின்னிருந்து இவளைப் போல் முட்டு மடக்கி தரையில் அமர்ந்திருந்தான் அவனும். ஓர் புறம் உயிர் வரை பாகிறது நிம்மதி எனினும் இன்னும் பயம் குறைய மறுக்கிறது. அந்த குண்டர்களின் சத்தம் அருகே கேட்கிறது தானே. இவன் ஒருவன், அவர்கள் எத்தனை பேரோ? எப்படி இவர்கள் தப்பிக்கப் போகிறார்கள்? அவன் இவள் வாயிலிருந்து கையை எடுத்து விட்டால் பயத்தில் இவள் ஏதும் சத்தமிட்டு விடுவாளோ என்ற கலவர உணர்வு தோன்ற தன் இரு கைகளாலும் அவன் கையை தன் வாயோடு சேர்த்து அழுத்தி பிடிக்கிறாள். இவள் உடல் இன்னமும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அதை அவள் நிலையை உணர்ந்தவனாய் தன் மறு கையால் அவள் இடையை சுற்றி அவள் வயிற்றோடு இழுத்து இன்னுமாய் தன் அரவணைப்பிற்குள் கொண்டு வருகிறான். அவன் கை சூட்டிற்குள் தாய் இறக்கை புதையுண்ட சிறு குஞ்சா இவள். தன்னோடு இவளை சற்றே இழுத்தபடி அங்கும் இங்குமாய் அசைகிறான். அவர்களை நோட்டமிடுகிறான் என புரிகிறது. ஆம்னி. இவள் இத்தெருவில் நுழைந்த முனைக்கு எதிர் முனையில் இருந்து இப்பொழுது தெருவுக்குள் நுழைகிறது. அதாவது தெருவின் இருபுறம் இருந்தும் அந்த கூட்டம். அடுத்த நொடி கார் டோர் திறக்கும் வெளிச்சம் மற்றும் சிக்னல் சவுண்ட். அதே நேரம் இவள் புறம் இருந்த காரின் கதவு திறக்கப்பட இவள் காரினுள்ளே தள்ளப்படுகிறாள். கையில் இருந்த ஷாப்பிங் பேக்குகளுடன் போய் தொப்பென ஓட்டுநர் இருக்கையில் உட்கார்ந்தாள். இந்த பைகளை விடாமல் கையில் வைத்திருப்பதே இப்பொழுதுதான் உரைக்கிறது. நொடிக்கும் குறைவான நேரத்தில் இத்தனையும் நடந்து முடிந்துவிட அப்பொழுதுதான் அவள் ஒளிந்திருந்தது ஆதிக்கின் கார் என்பதை புரிய அவசர அவசரமாக ஓட்டுநர் இருக்கையை அவனுக்கென விட்டு நகர்ந்து அடுத்த இருக்கைக்கு தாவுகிறாள். இதற்குள் இவர்கள் கார் கதவு திறந்த சத்தத்தில் அந்த ஆம்னி கூட்டமும் அலர்ட் ஆகி இவர்களது காரை நோக்கி வரத் தொடங்குகிறது. ஆனால் ஆதிக் உடனடியாக உள்ளே ஏறவில்லை. ரேயாவிற்கு ஆம்னி வெளிச்சத்தில் வெளியே நடப்பது ரிவர் வியூவில் நன்றாகவே தெரிகிறது. டயர் வெடிக்கும் சத்தத்துடன் வெடித்து பஞ்சர் ஆகிறது ஆம்னியின் ஒரு டயர். அது இப்போது சட்டென நிற்கிறது. அதோடு இறங்கி ஓடி வந்து கொண்டிருந்த அந்த தடி மாடுகள் இப்பொழுது ஆம்னி நோக்கி ஓடினார்கள். அடுத்த டயரும் வெடி சத்தத்துடன் பஞ்சர். இப்பொழுது அந்த குண்டர்கள் ஆம்னிக்கு பின் போய் பதுங்குகிறார்கள். அடுத்த நொடி ஓட்டுநர் இருக்கையில் துள்ளி அமர்ந்தான் ஆதிக். வேகமாக கதவை அவன் மூடிய நொடியே கார் சீறி கிளம்புகிறது. இப்பொழுது இவர்கள் காரின் ஃப்ரண்ட் லைட் வெளிச்சம் மட்டுமே. தன் வலக்கையில் இருந்த பொருளை டேஷ்போர்டில் வைத்துவிட்டு ஸ்டீரிங்கை பிடித்த ஆதிக் இடக்கையால் வாட்டர் பாட்டில் ஒன்றை எடுத்து இவளிடம் நீட்டுகிறான். அவன் கையை பின்பற்றி டேஷ்போர்டிற்கு போகிறது இவளது பார்வை. டேஷ்போர்டில் அவன் வைத்த பொருள் ஒரு ஸ்லீக் பிஸ்டல். ஆக இவன்தான் ஆம்னி டயரை சுட்டிருக்கிறான்.
அவன் கையில் பிஸ்டலை கண்டதும் தான் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் அந்த பொறுக்கிகள். 2 டயரும் பஞ்சர் என்பதால் இவர்களை தொடரவும் முடியாது. புத்தி சாதுரியம்தான். ஆனால் பிஸ்டலோடு இந்த பெங்களூரில் இவன் ஏன் சுற்றி கொண்டிருக்கிறான்? அதுவும் இந்த இருட்டில்? அவனை நிமிர்ந்து பார்க்கிறாள். அவன் சட்டையின் முன்பக்கம் ஒரு புறம் இரத்த விஸ்தீரணம். ஐயோ, அவனுக்கு காயம் பட்டிருக்கிறதா? அல்லது யாரையும் சுட்டுவிட்டு வந்தானா? அலறிவிட்டாள் ரேயா. நொடி நேரம் அவள் பார்வையை பின்பற்றினாலும் தன் கவனத்தை அவன் சாலையில்தான் வைத்து கொண்டான். எனக்கு ஒன்றும் இல்லம்மா, உனக்கு அடிபட்டிருக்குதா ரேயு? முதல்ல நீ கொஞ்சம் தண்ணி குடி. இதற்குள் இவர்கள் கார் மக்கள் அடர்த்தியான சாலைக்குள் நுழைந்திருந்தது. தங்களை யாரும் பின்தொடர்கிறார்களா என அவன் கவனிப்பது புரிகின்றது. எங்க அடிபட்டிருக்குது ரேயு? எங்க வலிக்குது? தலை சுத்துதா? மயக்கம் வர மாதிரி இருந்தா உடனே சொல்லு ரேயு. அவன் கரிசன குரல் மெல்ல மங்கிக் கொண்டு போனது அவள் காதுக்கு. குனிந்து தன்னை பார்த்தாள். அவள் உடை முழுவதுமே இரத்த அபிஷேகம். ஆனால் எங்கு அடிபட்டிருக்கிறது தெரியவில்லை. தெரியலையே. அவள் வலக்கையை மெல்ல தட்டினான். எல்லாம் சரி ஆயிடும் ரேயுமா. அவன் சொன்ன விதத்தில் அப்படித்தான் பட்டது அவளுக்கும். அதற்கு மேல் எதையும் சிந்திக்க முடியவில்லை அவளால். கண்கள் தானாக மூடின. என்னது இது, மயக்கமா? அவன் தோளில் சாயக்கூடாது நினைக்கத்தான் முடிந்தது அவளால். ஆதிக் தோளில் மயங்கி சரிந்தாள் ரேயா. அடுத்து அவளுக்கு சுய உணர்வு வந்த நேரம் அவள் ஏதோ ஒரு வீட்டின் படுக்கை அறையில் இருக்கிறாள் என்பது புரிந்தது. முதல் பார்வையில் கண்ணில் பட்டது ஆதிக்கின் தங்கை சிமி என்றழைக்கப்படும் ஸ்மிர்னா. அடுத்து நின்றது ஆதிக்தான். ஓ, இவளை தன் தங்கை வீட்டிற்கு கூட்டி வந்திருக்கிறான் போலும். அவள் ஓடும்போது எதிலோ இடித்திருக்கிறாள். தோளில் காயம், இரத்தப்போக்கு, அதனோடு சேர்ந்த மனப்போராட்டம். மயங்கி இருக்கிறாள். இருந்த சூழலில் அவளை வீட்டிற்கு கொண்டு வந்து தெரிந்த டாக்டர் ஒருவரையும் வரவழைத்து ஒரு வழியாய் இப்பொழுதுதான் இவளும் சூழலும் சுமூகப்படுகிறது. அதன் பின்பே இவளுக்கு ஞாபகம் வருகிறது இவளது ஸ்கூல் மக்கள் இவளை தேடிக் கொண்டிருப்பார்கள் என. இவள் காணவில்லை என்ற விஷயம் அப்பாவிற்கு போயிருக்குமோ? விஷயம் அறிந்தவுடன் ஆதிக்தான் சூழ்நிலையை கையாண்டான். முதலில் சுற்றுலாவிற்கு பொறுப்பான டீச்சரை தொடர்பு கொண்டான். இவர்களை ரயில் நிலையம் அழைத்து செல்ல வேண்டிய பஸ் பிரேக் டவுன். அவசரத்திற்கு அந்த நேரத்தில் வேறு பஸ் ஏற்பாடு செய்ய முடியாமல் கிடைத்த ஸ்வராஜ் மஸ்தா ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரே ட்ரிப்பில் அனைவரையும் அழைத்து செல்ல முடியவில்லை என்பதால் மாணவிகளுக்கு மொபைல் மூலம் தகவல் கொடுத்துவிட்டு இரு ட்ரிப்பாக கூட்டி போயிருக்கிறார்கள். இவள் மொபைலுக்கு அழைத்த போது ஸ்விட்ச் ஆஃப். இன்னும் ஒரு குரூப் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் இவளை தேடிக் கொண்டிருக்கிறது. ரேயா விஷயம் எதையும் விளக்கமாக சொல்லாமல் அவள் பஸ்ஸை தவறவிட்டதையும் மொபைல் உடைந்து யாரையும் காண்டாக்ட் செய்ய முடியவில்லை என்பதை மாத்திரம் சொல்லி இப்பொழுது அவள் தன் உறவினர் வீட்டிற்கு வந்து விட்டாள். அவளுக்காக காத்திருக்க வேண்டாம். நீங்கள் திட்டப்படி கோவா கிளம்புங்கள். முடிந்தால் ரேயா கோவாவில் வந்து சேர்ந்து கொள்வாள் அல்லது தன் ஊருக்கு போய் விடுவாள். அதற்கு பள்ளி நிர்வாகம் பொறுப்பு என்றும் சொல்லி பள்ளி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தவன். ரேயா சிம்மை எடுத்து தன் மொபைலில் போட்டு அவளை அவளது டீச்சரிடம் பேச வைத்தான். அடுத்து அவளது அப்பாவை அழைத்து அவரிடமும் இந்த குடிகார கும்பல் துரத்தல் கதை எதையும் சொல்லாமல் மற்றவற்றை சொல்லி வழி தெரியாமல் சுற்றி கொண்டிருந்தவள் எதிலோ இடித்து கொண்டதால் சிறு காயம் ஆக அவளைத்தான் தன் தங்கை வீட்டிற்கு கூட்டி வந்திருப்பதாகவும் சொன்னான். சிமியையும் அவரிடம் பேச வைத்தான். மேலும் அவர் விரும்புகிறபடி ரேயாவை சென்னைக்கோ அல்லது தென்கோட்டைக்கோ அல்லது கோவாவிற்கோ அனுப்பிவிட தேவையான எல்லாவற்றையும் தானே பொறுப்பெடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்தான். அப்பா இவளிடம், நாளைக்கு ஃப்ளைட்டில் ஆதிக்கு உன்னை கொண்டு போய் உங்கள் ஸ்கூல் டீம் ஸ்டே செய்கிற இடத்துல ட்ராப் செய்துடுவார். நீ போறியாமா? ஆதிக் கூட வரதால பயப்பட எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் ஸ்கூலில் யார்கிட்டையும் நீ ஆதிக் கூட வந்தேன்னு காமிச்சுக்காத என்று கேட்டபோது தலை சுற்றியது ரேயாவுக்கு. அப்பாவுக்கு ஆதிக் மீது இப்படி ஒரு நல்ல எண்ணமா? ஆதிக், நீ எங்க அப்பாட்ட பாஸ் ஆயிட்ட என்ற இவள் உள்ளம் அப்பொழுது துள்ளி குதித்ததே தவிர எந்த ஒரு வாலிப ஆண் பெண் பழக்கத்தையும் அனுமதிக்காத அப்பா இப்பொழுது எப்படி இதற்கு சம்மதிக்கிறார் என்று யோசிக்கவே இல்லை. அப்பாவுக்கு ஆதிக் மேலிருந்த நம்பிக்கையும் நல்லெண்ணமும் மட்டும் இதற்கு காரணம் இல்லை.
அதற்கும் மேலாக அவர் மனதில் வேறு ஒரு திட்டம் இருந்ததும் அதற்கு காரணம் என அவளுக்கு அப்பொழுது தெரியவே இல்லை. 1990ஆம் ஆண்டு வீட்டில் தனிமையில் அடைந்து கிடந்து குமைந்து கொண்டிருப்பதிலிருந்து தப்பிப்பதற்காக உடனடியாக அந்த பள்ளி வேலையில் சேர்ந்து விட்டாள் மலர்விழி. பள்ளி மிக அருகில் இருந்தாலும் வசீகரன் தானே அவளை பள்ளியில் தினம் காலை டிராப் செய்யவும் மாலை பிக்கப் செய்யவும் விரும்பினான். அவனுக்கு எல்லா நேரமும் அவள் அருகில் இருக்க ஆசை. ஆனால் 2 நாளில் அதை மறுத்துவிட்டாள் மலர்விழி. மத்தியதர வர்க்கத்தினர் மட்டுமே பணிபுரிந்த அப்பள்ளிக்கு அவள் மிகுந்த பணக்காரியாக தெரிய யாரும் அவளிடம் இயல்பாக பழகாதது போல் ஒரு உணர்வு. அதோடு காலையும் மாலையும் கிடைக்கும் அந்த சிறு நடையும் மனதிற்கு பிடித்து போய்விட்டது. இவள் 1ஆம் வகுப்பு ஆசிரியையாக பணியாற்றிக் கொண்டிருந்தாள். அதற்குள் அவள் வகுப்பு மாணவிகளுக்கு மட்டுமல்ல, மொத்த ஸ்கூலுக்குமே மலர்விழி ஃபேவரட் டீச்சராக இருந்தாள். பகல் முழுவதும் குழந்தைகளுடனும் மாலை முதல் இவளை குழந்தை போல் தாங்கும் ஒருவனுடனுமாய் கழிய காயம் பட்டிருந்த இதயம் கூட மெல்ல ஆறி வருவதாக உணர்வு. ஒரு நாள் வசீகரன் வீட்டுக்குள் வரும்போது இவள் தனியாக எதையோ எண்ணி சிரிப்பதும் பின் தனிமையை உணர்ந்து அதை அடக்க முயன்றும் கொண்டிருந்தாள். அவள் சிரிப்பை பார்ப்பது அபூர்வத்திலும் அபூர்வம் வசீகரனை பொறுத்தவரை. ஆக அவன் வரவை அறிவிக்காமல் மௌனமாக அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான். ஆனால் இதையெல்லாம் அறியாத வேலைக்காரிதான், ஐயா வந்துட்டீங்களா, காப்பி கொண்டு வரவா என கேட்டு அந்த ஏகாந்த சூழலை முடிவுக்கு கொண்டு வந்தாள். அப்பொழுதுதான் அவன் வந்து விட்டதை உணர்ந்த மலர்விழியும், என்ன பொண்ணு தனியா நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு பயந்து போய் நின்னுட்டீங்களா? அவள் இருந்த சந்தோஷ மனநிலையில் அவனிடமும் கிண்டல் வந்தது அவளுக்கு. இல்ல, நீ சிரிச்சு பார்க்கறது அபூர்வம் இல்லையா, அதான் டிஸ்டர்ப் செய்யாம பார்த்துட்டு இருந்த. உண்மையை அப்படியே கூறினான் வசீகரன். பள்ளியில் இவள் அத்தனை குழந்தைகளிடமும் ஏன் அனைவரிடமும் ஒரு புன்னகையுடன் தான் பேசுவாள். முன்பின் தெரியாதவர்களிடமே அப்படி நடந்து கொள்ளும்போது ஒரே வீட்டில் இருக்கும் இவனிடம் ஏன் இப்படி இறுகிப்போய் இவள் இருக்க வேண்டும் என்று அப்பொழுது தோன்றியது மலர்விழிக்கே. அவனிடம் மட்டுமே தன் காயம் சோகம் சொல்ல முடிவதாலா? காயத்தை காட்டியவனிடம் சந்தோஷத்தை பகிரக்கூடாதா? அப்பொழுது அவள் சிரித்து கொண்டிருக்க காரணமான பள்ளியில் இவள் வகுப்பு குழந்தை செய்த குறும்பை சொல்லி சிரித்தாள். அன்று தொடங்கிய பழக்கம் மெல்ல மெல்ல வசீகரனுடன் இயல்பாக பேசத் தொடங்கியிருந்தாள் மலர்விழி. பள்ளியில் பிள்ளைகள் அடிக்கும் லூட்டியை கண்டிப்பாக மாலையில் அவனிடம் வந்து ஒப்பித்து விடுவாள். அவனும் அன்று காலை முதல் மாலை வரை நடந்த அனைத்தையும் அவளிடம் வந்து கதை சொல்வான். அழகிய நட்பு ஒன்று அவர்களுக்குள் பின்னப்பட்டு கொண்டிருந்தது அவர்கள் அறியாமலே. எது எப்படியாயினும் மாலை சிற்றுண்டிக்கு பறந்து வீடு வந்து விடுவான் வசீகரன். அது அவர்கள் பொழுது. அன்றும் காலை வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தாள் மலர்விழி. அவள் வகுப்பு குழந்தை ஒன்று அவளது 4ஆம் வகுப்பு படிக்கும் அக்காவுடன் சாலையின் எதிர்ப்புறத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தது. இவளை கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டு இவளை நோக்கி ஓடி வரத் தொடங்க, எதிரில் வந்த லாரியில் இருந்து அக்குழந்தையை காக்க இவள் முயன்றதில் குழந்தை தப்பிக்க இவளுக்குத்தான் கீழே விழுந்த வேகத்தில் காயம். அருகில் இருந்தவர்களில் யாரோ இவளை ஆட்டோவில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். விபத்து எனும்போது அதுதான் சரியான வழிமுறை என. மரண காயம் என்று எதுவும் இல்லை, கையில் எலும்பு முறிவு இருக்கலாம் என பரிசோதித்துக் கொண்டிருந்தார் மருத்துவர் ஒருவர். சூழ நின்றது ஒரு கூட்ட மாணவர் படை, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். மலர்விழி நொந்து போயிருந்தாள். கை வலியோடு இப்படி ஆராய்ச்சி பொருளாகவும் இருப்பதென்றால்? அப்பொழுது இவள் படுக்கைக்கு பின்புறம் கதவு திறக்கப்படும் சத்தம். யாராவது வந்து தன்னை காப்பாற்றிவிட மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் சத்தம் வந்த திசையை திரும்பி பார்த்தாள் இவள். அங்கு உள்ளே எட்டி பார்த்துவிட்டு பின்பு உள்ளே நுழைந்தான் அவன். இவளை புகைப்படமாய் வந்து வசியம் செய்த வசியக்காரன். மருத்துவர் கோட் அணிந்து ஸ்டெத்துடன் உள்ளே வந்து கொண்டிருந்தான் அவன். தன் சர்வமும் அடங்க அவனை அதிர்ந்து போய் பார்த்திருந்தாள் மலர்விழி. இது கனவா? அவன் வரவும் கூட்டத்தில் குறிப்பாக மாணவிகளிடம் ஒரு சலசலப்பு. என்ன ஆண்ட்ரூ, இந்த பக்கம் என்றார் இவளை பாடப்பொருளாக்கி இருந்த மருத்துவர் அவனை நோக்கி. ஆண்ட்ரூவா இவனது பெயர்? டாக்டரா இவன்? மலைத்து போயிருந்தாள் மலர்விழி.
1990ஆம் வருடம். விழி தட்டாது, இமை கொட்டாது வந்தவனை பிரமிப்புடன் பார்த்திருந்தாள் மலர்விழி. எங்க செஷன் முடிஞ்சிட்டது டாக்டர். இங்க இன்னும் கிளாஸ் போயிட்டு இருக்கிறத பார்த்ததும் வந்தேன். அவனது ஒவ்வொரு அசைவும் இவள் விழிகளுக்குள் சொல்லிக்கொண்டே அந்த ஆண்ட்ரூ பாடம் சொல்லும் மருத்துவர் அருகில் வந்து நின்று கொண்டான். அவன் நடை, அவன் நிற்கும் முறை, அவன் குரல். இவள் காயங்களை கண்களால் படித்தான். அவன் கை, அவன் முகம் தொட்டு செல்லும் பாங்கு, அவன் விரலில் இருக்கும் ஆ ஆ என்ற மோதிரம், இமை துடிப்பு, யோசிக்கும் போது நெற்றி சொல்லும் விதம். அவளுக்குள் ஏதோ ஒரு வெறுமை அவன் கண்களை, அதன் கருவிழிகளை பின்பற்றினாள். திரும்பவும் செகண்ட் இயர்க்கே வர சொன்னாலும் ஆண்ட்ரூ சார் வந்துடுவார். பாவம், அவரை போய் தேர்ட் இயர்க்கு அனுப்பிட்டாங்க. நம்ம பேட்ச்னா அவருக்கு அவ்வளவு இஷ்டம். யாரோ சொல்வது கேட்கிறது. இவன் முகத்தில் இங்கு விரிய துடிக்கும் புன்னகை அடக்கப்படுகிறது. அவன் உதட்டசைவு, புன்னகைக்கும் விதம். என்னாச்சு? ஆக்சிடென்ட் கேஸ் ஸ்டடியா? பாவம் டாக்டர், அவங்களுக்கும் கஷ்டமாத்தானே இருக்கும். டைம் வேற ஆகிட்டது. அந்த டாக்டரை நோக்கி சொன்னவன் இவளை நோக்க, அவன் புருவம் தூக்கும் முறை, முகம் திருப்பும் செயல். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லம்மா, உங்க கூட யார் வந்திருக்காங்க என்றபடி சுற்றம் முற்றம் பார்வையை சுழல விட்டான். வெறுமை ஆழ்ந்தது, அகன்றது, விரிந்தது. உங்களை பார்த்துக்க யார் வந்திருக்காங்க? அழுத்தமாய் அவன் பேசிய தொனி அவளை, அவனையும் தாண்டி அவன் கேள்வியை சிந்திக்க வைத்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.